முருகன் மேல உங்களுக்கு பக்தி இருந்தா வடநாட்டுல கொண்டு போய் வச்சு தேரோட்டம் நடத்துங்க. முருகனுக்கு நடத்தீங்களா? அழகர் ஆத்துல இறங்கினாரு, எத்தனை லட்சம் பேர் கூட்டம் வந்துச்சு, எவ்வளவு பாய்மாறு ஜூஸ் இதெல்லாம் கொடுத்து எத்தனை பேருக்கு இளைப்பாருனாங்க. சோ இங்க மாமன் மச்சான்னு சொல்லி இப்படி இருக்கிறாங்க மக்கள். நீ எதுக்கு வர அப்படின்னு சொன்னா எங்களை திமுக தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அதுல 10% மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆர் ராசா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி நல்லா கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்துருக்கிறாரு. நீங்க எங்க வர சொல்றீங்களோ வர்றேன், திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் என்னோட நீங்கள் மோதுங்கள். நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், எதெல்லாம் நிறைவேற்றலன்னு சொன்னீங்கன்னா நான் எத்தனைக்கு ப்ரூஃப் தரேன், நீங்க என்ன நிறைவேற்றினீங்கன்னு என்கிட்ட ப்ரூஃப் தாங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னும் கூச்சம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்க வந்து புது ஆட்களை இன்ஜெக்ட் பண்றீங்க. ஆனா சொல்லும் போது என்ன சொல்றீங்க, நாங்க அடிமட்ட தொண்டர்ல இருந்து உழைத்து வந்தவர்களுக்கு தான் உரிய பதவி கொடுப்போம்னு ஒரு பொய்யை சொல்றீங்க. அப்ப கீழே இருந்து பாக்குறவங்க பிஜேபி திட்டமிட்டு 2021 விஜயை எப்படியாவது களமிறக்கணுங்கிறதுக்காக நிகழ்த்தப்பட்ட ரைடில் தனது லாபத்துக்காக விஜயை சாஃப்ட் கார்னர் பண்ணி ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து அவரை புக் பண்ணி அவரை வந்து விஜய்க்கு ஆலோசகராக நியமித்தவரும் இதே அருண்ராஜ் தான். அதாவது அருண்ராஜ் சொன்னா விஜய் ஆடுவார். முதல்ல அந்த ஆள் தமிழ் தெரியுமான்கள். நீங்க தமிழர்களினுடைய உணர்வுகளை ரொம்ப புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது என்னைக்கு வந்து உச்சகட்டத்துக்கு போவோம், அது என்னைக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறது யாரும் சொல்ல முடியாது. நான் ஆர் என் ரவிக்கு சவால் விடுறேன், நான் ஒரு 50 குரல் அடிக்கிறேன், உங்களால பேச முடியுமா? 70 ஆண்டுகளா பிரிட்டிஷோட பாடத்திட்டத்தை படிக்கணும், நமக்கு அறிவே வளரல இன்னும் அப்படின்னு சொல்லி கோட்டு சட்டையை கழட்டி போட்டு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கால பாத்தீங்கன்னா விருப்பமான ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்களை கொள்கை பரப்பு செயலாளரா வந்து போட்டிருக்காங்க, பொதுச் செயலாளரா. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஐஆர்எஸ் அதிகாரி அவர் ஏற்கனவே வந்து விஜய்க்கு ஆலோசகராக இருந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருந்துச்சு. அதாவது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அரசு பணியில் இருந்து கொண்டு வருவார், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். ஆமா, அப்போ உங்களுக்கு வருவாய்த்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு ஆலோசகராக செயல்படலாமா? ஆலோசகராக மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கட்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், கட்சியை பதிவு செய்து கொடுப்பதற்கும் கூட அவர் தான் இருந்து உறுதுணையாக வேலை செய்தார். அதனால் அவர் வேலை செய்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மற்றவங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு எதிராக இது நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு ஏன் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து வெளியிலிருந்து உதவி செய்வது, நேரடியாக உதவி செய்வோம் அப்படின்னு களத்தில் இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற முக்கியமான தகவல். இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் கட்சியில இன்னும் விறுவிறுப்பா நிறைய மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் ஒரு அரசு அதிகாரி உதவி செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த விஜய்க்கு எதுக்கு உதவி செய்யணும்? விஜயினுடைய ரசிகராவா அல்லது விஜயினுடைய ஏற்கனவே அவருடைய கட்சியில் அல்லது அவருடைய அந்த மக்கள் இயக்கம் இருக்கு இல்லையா, அதில் வேலை செய்தாரா, அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தாரா அப்படின்னா கிடையாது. இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கிய உடனேயே அவருடைய பொதுச் செயலாளராக இருந்த புசியானந்த் என்ன சொன்னார், எங்களுடைய கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருந்து வேலை செய்து உழைத்து மேலே வர்றவங்களுக்கு தான் முதல்ல வேலை பதவி, நாங்கள் பெரிய பதவிகளை கொடுத்தோன்னு சொன்னாங்க. சொன்னதோட சரி. அதாவது எவ்வளவு மோசமாக விஜயினுடைய கட்சி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாம்ஸ் வச்சிருக்கீங்க, அதை வந்து பிற்காலத்தில் மாற்றுவது என்பது வேறு. நீங்கள் பாமகலாம் பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்காக நாம்ஸை வந்து மாற்றிக்கிட்டதுங்கிறது காலத்தின் தேவை கருதி மாற்றியது, பிற்காலத்தில் மாறினது. ஒரு கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து புது ஆட்களை இன்ஜெக்ட் பண்றீங்க. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்றீங்க, நாங்கள் அடிமட்ட தொண்டர்ல இருந்து உழைத்து வந்தவர்களுக்கு தான் உரிய பதவி கொடுப்போம்னு ஒரு பொய்யை சொல்றீங்க. அப்போ கீழே இருந்து பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அப்படின்னு தான் நினச்சி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. வானத்திலிருந்து இறக்கப்படுவது மாதிரி புதிதாக இறக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த கட்சி அமுல்படுத்துகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், அவருக்கு என்ன கட்சியில் இதுக்கு முன்னாடி என்ன தொடர்பு இருந்துச்சு, அவருக்கு அரசியலுக்குமே என்ன தொடர்பு ஆதவர்ஜனாவுக்கும் கிடையாது. அதே மாதிரி பிடிஆர் நிர்மல்குமார் யாரு, அவர் பாஜகவில் இருந்து அதுக்கப்புறம் அதிமுக வந்து ஒரு சுற்றி அந்த வலதுசாரி கூடாரத்திலெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட ஒருவர் இன்னைக்கு இவர்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த ஐஆர்எஸ் அதிகாரி நீங்க எடுத்துக்கங்க. ஐஆர்எஸ் அதிகாரிக்கும்
அருண்குமாருக்கும் விஜய்க்குமான அந்த நட்பு எங்க உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமார் அடிப்படையில் ஒரு மருத்துவர். அவர் 5 வருஷம் தர்மபுரியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 வருடம் பணிபுரிகிறார். ஆனா அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அதிகாரத்தை பெற வேண்டும், தங்கள் கையில் அதிகாரம் இருக்கணும், நான் ஆர்டர் போட்டோன்னா 10 பேர் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேட்கை உள்ள ஒரு நபர். உடனே என்ன பண்றாரு, ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில அவர் வந்து தேர்வுகள் எழுதி பார்க்குறாரு, கிடைக்கல. அதனால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கிடைக்குது, அதுல வந்துடுறாரு. மருத்துவரா இருந்து ஐஆர்எஸ்ஸா வந்தவர். ஆமா, மருத்துவராக இருந்து ஆட்சி பணிக்கு வரணும்னு முயற்சி பண்ணி அது வர முடியாததுனால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறைக்கு வருகிறார். வருவாய்த்துறைக்கு 2016 அவர் வந்து வேலையில் சேர்கிறார். 2020 தான் வந்து ஒரு மிஷன் அவருக்கு அதாவது அவர் ஒரு மிஷன்ல இருக்கிறார். அதாவது விஜயினுடைய வீட்டில், அது போக அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் முன்னாடி மெர்சல் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம், இதுகளுக்கெல்லாம் வந்து இவங்க ரைடு அடிக்கிறாங்க. அந்த ரைடு வந்து மேல இருந்து பாஜகவினுடைய அதாவது என்னன்னா, 2019 ரஜினி வருவதாக சொல்லிட்டு காலவாரி விட்டார் கடைசியில். அதனால என்னன்னா, இப்போ நம்ம கையில திமுகவை எதிர்த்து அடிப்பதற்கு, திராவிட கொள்கையை அடிப்பதற்கு ஒரு பாம் நம்ம கையில் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வரல. அப்போ ஆப்ஷனாக இன்னொன்று வேணும் இல்லையா? அதுக்கு விஜயை நாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவோடு தான் இந்த ரைடை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே ஒரு ட்விஸ்ட். விஜய் வீட்டில் ரைடுக்கு போகிறாரு, இவருடைய இதன் பேர்ல ரைடு நடக்குது. ஆனா விஜய் இவற்றை தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். அங்க போனதும் இதே ஐஆர்எஸ் தானா? இதே அருண்ராஜினுடைய இதுலாம் அந்த ரைடு நடத்தப்படுகிறது. அருண்ராஜும் இவர்கள் அங்கதான் நெருக்கமாகிறார்கள். நீங்க பல்வேறு மெயின் ஊடகங்களே, பெரிய பெரிய பத்திரிகைகளே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான தருணத்தில் அவர் உதவினார். என்ன முக்கியமான தருணம் விஜய்க்கு? வரி கட்டாமலும் கட்டின அந்த மாதிரி நெருக்கடி, அதாவது இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, அதுல இருந்து என்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா தப்பிக்க வைக்கணும்னா ஏன் தப்பிக்க வைக்கணும்? ஏன் ஒருத்தருடைய தயவு வேணும்? ஒரு தவறை இழைத்தவருக்கு தான் தப்பிக்க வைக்கணுங்கிறது தயவே வேணும். நான் எல்லாம் பேப்பர் கரெக்டா வச்சிருக்கிறேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் வந்து தப்பிக்க வைங்கன்னு சொல்லி போய் நான் யார்ட்டையும் கெஞ்ச வேண்டியது இல்லையே. அப்போ இவர் அந்த அடிப்படையில் நட்பாகிறார். நாளைக்கு விஜயின் மூலமாக ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனால, அதாவது பிஜேபி திட்டமிட்டு 2021 விஜயை எப்படியாவது களமிறக்கணுங்கிறதுக்காக நிகழ்த்தப்பட்ட ரைடில் தனது லாபத்துக்காக விஜயை சாஃப்ட் கார்னர் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து விஜயை தப்பிக்க வைக்கிறார். அதனால மேலிடத்திலிருந்து, அதாவது பாஜக மேலிடத்திலிருந்து இவர் எப்படியாவது தூக்கி மாற்றணும்னு சொல்லி தான் இவர் தமிழ்நாட்டிலிருந்து பீகாருக்கு மாற்றப்படுகிறார். ஸோ 2021 எலெக்ஷன் விதிகள் அமலில் இருந்த போது இவர் தூக்கி அடிக்கிறாங்க. எந்த அதிகாரியும், அதுவும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை எலெக்ஷன் விதி நடைமுறையில் இருக்கும்போது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவர் மேல உள்ள கோபத்தில் மாத்துறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், மேல இருக்கிற பாஜக ஒரு திட்டம் போட்டு இவர் கையில் ஒன்று ஒப்படைக்கினா இவருக்கு பாஜகவுக்கும் எவ்வளோ நெருக்கம்னு. ஸோ ரெண்டையும் புரிஞ்சுங்க. அங்கே போய் இதையெல்லாம் சால்வ் பண்ணிடுறார். பீகாரில் இருந்துட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் இணக்கமாகத்தான் இயங்குகிறார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, பாஜகவுக்கும் இவருக்கும் நல்லா தொடர்பு இருக்குது, அதே சமயம் விஜய்க்கும் இருக்குது. இன்னும் ஒரு கூடுதல் தகவல், இவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய உறவினர். இவருடைய மனைவிக்கும் இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருங்கிய உறவுக்காரர்கள் அப்படிங்கிற செய்திகளும் இருக்கிறது. அப்போ அதிமுக, பாஜக, இது எல்லா தாவேக்கா, இப்போ இது ஒரு வட்டமா நெக்ஸஸா இருக்குதா? இந்த அடிப்படையில் இந்த நட்பு வளர்கிறது. இவர் மேல இருந்து இவர்களுக்கு கட்சியை பதிவு செஞ்சு இவர்களுக்கு சின்னம் வாங்கி கொடுக்கறது, இந்த இதெல்லாம் வந்து வேலை செய்கிறார். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிய வந்ததும் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க, இவரை அம்பலப்படுத்துவதெல்லாம். இதுக்கு மத்தியில் இவர் மேலிடமான பாஜகவிடம் பேசிவிட்டுத்தான் இப்போ அங்கே வர்றதா வந்து தகவல். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் எவ்வளவு நெருங்கிய நட்பு இருக்குங்கிறதுக்கு இவர் ஒரு அடையாளம் தான். நீங்கள் நிர்மல்குமாரை நம்ம சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோரை போய் கூட்டிகிட்டு வந்து 15% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது தாவேகாவுக்கு இருக்குன்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. அந்த கதை கட்டி விடுவதற்கு திட்டங்கள் வகுத்து கொடுப்பதிலிருந்து எல்லாவற்றிலையும் இவர் வேலை செஞ்சுருக்காரு.
ஒரு அரசு வேலையில் இருக்கிறவர். அதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு பெரும் தொகையை வந்து கொடுத்து அவரை புக் பண்ணி அவரை வந்து விஜய்க்கு ஆலோசகராக நியமித்தவரும் இதே அருண்ராஜ் தான் அப்படிங்கிறது. அதாவது அருண்ராஜ் சொன்னா விஜய் ஆடுவார் அப்படிங்கிற இடத்திலிருந்து தான் ஒவ்வொன்றும் நடக்கிறது. இது எல்லாமே அரசு பதவியிலிருந்து பதவியில இருந்துகிட்டே தான் செய்யறாரு. இந்த இதனால்தான் இங்க குற்றச்சாட்டுகளும் வருது. ஒரு கட்சிக்கு நீங்க எப்படி வேலை செய்ய முடியும்னு. அப்போ பாஜக கிட்ட இவர் நேரடியாக டீல் பேசுறாரு. நான் நேரடியா நீங்க விஜய்கிட்ட இப்போ உட்காருங்க, எங்களுக்கு தேவையான நேரத்தில் என்ன உண்டோ அதை நீங்கள் செய்து கொடுங்கள்ங்கிற ஒரு புரிந்துணர்வோடு தான் இவர்கள் வந்து ஒன்றாக சங்கமித்திருக்கிறார்கள். பெரிய லட்சியம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவரு விஜய் அவர்கள் வந்து பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனா அதே பாஜகல இருந்து பாஜகவோட நெருக்கமா இருக்கிறவங்களை வந்து கட்சியில சேர்த்துக்கிறாரே. இல்ல, பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறவர்களை கட்சியில் சேர்க்கிறாருங்கிறது மட்டும் இல்ல, ஒரு அரசு பதவியில் இருப்பவரை கட்சிக்கு இறக்குவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பேட்டர்னே நீங்க வந்து வேற எந்த கட்சியில நீங்க பெருசா பார்க்க முடியும். நீங்க திமுகல ஏதாவது அப்படி ஒரு அரசு பதவியிலிருந்து அதை தூக்கி வீசி விட்டு நான் வருகிறேன், இந்த பேட்டர்ன் எங்க பார்த்துருக்கீங்க? இப்படி ஒரு மோசமான பேட்டர்ன் இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு பதவியில் இருப்பவர்களுடைய அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அது வேற மாதிரியானது. அவர்கள் நிர்வாகம்லாம் பண்ணுவாங்க. அந்த நிர்வாகம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சொடக்கு போட்டு கூப்பிட்டு அதாவது அரசியல்வாதி உறவு என்பது அப்படி நட்போட இருக்கும். ஒரு சிறு முதலாளி மாதிரி ஒன்னோட ஒன்னா பழகி இருப்பாங்க. அவங்க கீழே வரல எல்லா நெட்வொர்க்கோடையும் இருப்பாங்க. இவர்கள் அப்படி கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிற 4 பேரை வைத்துக்கொண்டு விரட்டி வேலை வாங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அதிகாரிகளை இறக்குகிற வேலையை யார் செஞ்சா? ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு அண்ணாமலையை இறக்கி விட்டு தான் பாஜக இங்கு களம் கண்டது. ஸோ அந்த மாதிரியான இந்த பேட்டர்னே அங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றேன். இது வெறுமனே பாஜகவினுடைய தொடர்பு இருக்குங்கிறது மட்டும் இல்லை. ஒரு அரசு அதிகாரி அவருடைய வேலையை விட சொல்லிட்டு, வேலையை விடுறது மட்டும் இல்லைங்க, கொடுத்து ஒரு 10 நாள் இல்லை, வேலையை விடுறேன்னு கொடுக்குறாரு. கொடுத்து 10 நாளில் ஓகே சொல்லி உடனே வாங்கிடுறாங்க. 2 வாரத்தில் வந்து சேர்றாரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள். எந்த அதிகார துஷ்பிரயோகமும் நடக்காமல் ஒருவருக்கு உடனேயே நான் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறேன்னா உடனே கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கொடுக்க முடியுமா? ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பெரிய இலக்கு இருக்கும், உங்களை வச்சு படாருன்னு வாங்கிக்கிட்டு உங்களை கொடுத்துருவாங்களா? அப்போ திட்டமிட்டு இறக்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், இது ஒரு புறம் இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து பாஜக கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல என்ன முக்கியமா சொல்றாரு அப்படின்னா, திமுகவை வந்து மக்கள் வந்து ஓரம் கட்டிடுவாங்க, திமுகவை ஒதுக்கி வச்சிருவாங்க, இந்த ஆண்டு நடக்கும் அப்படின்னு வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு ஒரு மோசமான கட்சியாக பாஜக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு தேசிய கட்சி எல்லா மாநிலங்களிலும் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கும்போது அது அந்த மாநிலத்தின் தேவைகளை பேசும். இந்த மாநிலத்துக்கு வரும்போது இங்கே உள்ளவங்கள தான் பேசுவாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வந்து கர்நாடகா நீரை விடக்கூடாது, காவேரி தண்ணி கூடக்கூடாதுன்னு பேசுவாங்க. இங்கே இருக்கிறவங்க காவேரி தண்ணி வேணும்னு போராடுவாங்க. இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நடக்கும். இதே தான் பாஜகவுக்குள்ளே இந்த பிரச்சனை இப்படிப்பட்டது. அப்போ ஒரு கட்சிக்குள்ளே இருந்தாலும் தேசிய கட்சியினுடைய முரண்பாடு இது. ஆனால் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிருது. ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்கு ப்ரையாரிட்டியும் வேணும், தன்னுடைய கட்சியின் கட்டும் குலைந்து கூடாதுங்கிறதுக்காக பொறுப்போடு பேசணும். அப்படிப்பட்ட பொறுப்பு ஏதாவது இந்த பாஜகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு உண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒடிசாவில் போய் நின்று நீங்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பண்டாரத்தை அதில் இருக்கக்கூடிய சாவி வந்து மதுரைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மதுரைக்கு வந்து நின்றுக்கிட்டு தமிழ் மொழி எவ்வளவு சிறந்தது தெரியுமா, நான் அதெல்லாம் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற இவர் தமிழனாகிய ஒரு வி.கே. பாண்டியன் அவர்களை வந்து தமிழர்கள் வந்து உங்களுடைய ஒடிசாவை ஆள்வதா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவரை வீழ்த்தினார்கள் மொத்தமாக. அதாவது தமிழ்நாடு உங்களை ஆக்கிரமிக்க போகிறது, வி.கே. பாண்டியன் உங்களை ஆக்கிரமிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே போய் அவ்வளவு மோசமான, அதுவும் தமிழர்களை அதுக்கு, அதாவது சாவி அங்கிருந்து இங்கே வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? தமிழர்கள் திருடிட்டு வந்துட்டாங்க அல்லது ஒரு அதிகாரி திருடிட்டு வந்துட்டாருன்னு தானே பொருள். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அங்கே நீங்கள் நிகழ்த்திட்டு இங்கே வந்து 5000 ஆண்டு பழமையான ஒரு சமூகம் இது,
இங்க வந்து இது நடத்தல அது நடத்தலன்னு பேசுவது மக்களுக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. ஆனா இதுக்கு முன்னாடி வரப்பவும் மருத்துவ படிப்புகள் எல்லாம் வந்து தமிழ் வழியில கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் மீது அக்கறை உள்ளவராக தானே பேசுறாரு. இந்த தருண் விஜய்னு ஒருத்தர் இருந்தாரு. நல்லா நாம வந்து திருவள்ளுவரை சிலை வச்சு அப்படி உலகத்துக்கே கன்னியாகுமரி, வடக்கே காஷ்மீர் இருக்குன்னா இங்க கன்னியாகுமரி, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய வானுயர சிலை வச்சோம். நாங்க அதை விட சிறப்பா பண்றோம். இப்போ திமுகவுக்கும் இவங்களுக்கு தானே பிரச்சனை. இவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் எப்படி செய்வாங்கங்கிறதுக்கு இந்த ஒரு திருவள்ளுவர் அடையாளமே இருக்குது. திருவள்ளுவரை நாங்க சிறப்பிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி பொன்னாரு, தருண் விஜய் எல்லாரும் சேர்ந்து தான் திருவள்ளுவர் சிலையை ஒன்று தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் கடைசியில் உத்தரகாண்டில் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பஞ்சாயத்து போட்டில் அப்படியே போட்டு விட்டு ஒரு சாக்கடை ஓரத்தில் கிடந்தாரு. அந்த சிலையாக கொண்டு போய் மூடி அப்படியே போட்டாங்க. இதுதான் பாஜகவினுடைய கடந்த கால மரியாதை, தமிழ் மீதான மரியாதை. நீங்கள் திருவள்ளுவர் மீது நமக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு தெரியும். இவங்க எப்படி தமிழையும் தமிழினுடைய ஒரு பெரும் கவிஞரையும் எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இவர்களுக்கு தமிழ் மீதும் அக்கறை கிடையாது, தமிழர்கள் மீதும் அக்கறை கிடையாது. ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால், இவர்கள் யாருக்காக போராடுகிறோம்னு சொல்றாங்களோ, இந்துக்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இந்து மக்கள் மீதும் இவர்களுக்கு அக்கறை கிடையாது. அதனால தமிழ் வழியில இவர்கள், அதாவது அறிவியலை ஃபுல்லா தமிழ் வழியில மாத்தணும், அதெல்லாம் விடுங்க. முதல்ல நீட்டுக்கு என்ன சொல்றீங்க? இனிமேல் மாத்துறது இருக்கட்டுங்க, நீட்டை தடுத்து நிறுத்த வேண்டியதானே. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, செத்தவங்களில் எத்தனையோ பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க, தமிழர்கள் தான் அத்தனை பேர் 26 பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறாங்க. அவ்வளவும் வந்து சாதாரண விஷயங்கள் இல்லைங்க. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. 26 மாணவர் செத்துட்டாங்கன்னா 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிடுவோமோன்னு சொல்லி பயந்து இறந்த குழந்தைகள் உண்டு. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து இறந்தவங்க உண்டு. அதில் ஃபெயில் ஆயிடுவோம்னு 35 மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைங்க. அதே இது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு நீட்டில் தேர முடியாமல் செத்து போனவங்க தான். அந்த பயம் போகணும்னு தான் புதிய கல்விக் கொள்கையில 5ஆவதுக்கு 8ஆவதுக்குலாம் வந்து தேர்வு வைக்கிறான்னு சொல்றாங்க. அதுதான் இப்படியெல்லாம் கழுத்தை நெரித்து நம்ம பிள்ளைகளை மறுபடியும் இந்த ஸ்கூல் பக்கமே வரவிடாம தடுத்து நம்ம கையில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளை அவர்கள் கையகப்படுத்துவதற்கு கொண்டு வந்தது தான். மேல்தட்டு வகுப்பினர் அவர்கள் கையகப்படுத்துவதற்கு கொண்டு வந்தது தான் இந்த நீட்டு. அதை தடுப்பதற்கு அதை நிறுத்துவேன்னு சொல்லலை. தமிழில் கொண்டு வரணும், தமிழில் கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை நிறுத்துங்க. என்ன எய்ம்ஸை கொண்டு வந்து கொடுங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எதையுமே இவர்கள் தமிழ்நாட்டுக்காக செய்யவில்லை. எவ்வளோ கொடுமைகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. இப்போ கூட அடுத்து 10க்கும் மேற்பட்ட டோல்கேட்டுகள் புதிதாக வர இருக்குது. அதில் ஏற்கனவே கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறாருங்க. ஸோ நாம் போகிற ரோட்டுக்கு நம்ம இதுக்கு வந்து நிலம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் பலன் கிடையாது. இவங்க ஏற்கனவே வசூல் பண்ணி முடித்ததற்கும் கூடுதலாக அதிகமான தொகையை மீண்டும் வசூலித்து கொண்டிருக்காங்க. நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எல்லா திட்டமும் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு தமிழர்கள் மீது அக்கறையே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகன் மலை சிக்கந்தன் மலைன்னு சொல்றதுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு ஆவேசமா கேட்கறதையும் பார்க்க முடியுது. திருப்பரங்குன்றம் தானே அதுக்கு பேரு. திருப்பரங்குன்றம் தானே ஊரே சொல்லுது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு பகுதி சிக்கந்தர் பாபாவினுடைய அந்த இதில் எங்கேயும் குழப்பமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அழகர் ஆற்றுல இறங்கினார், எத்தனை லட்சம் பேர் கூட்டம் வந்துச்சு, எவ்வளோ பாய்மாறு ஜூஸு இதெல்லாம் கொடுத்து எத்தனை பேருக்கு இளைப்பாருனாங்க. ஸோ இங்கே மாமன் மச்சான்னு சொல்லி இப்படி இருக்கிறாங்க மக்கள். நீ எதுக்கு வர அப்படின்னு சொன்னால் எங்களை பிளவுபடுத்துவதற்காக பாஜக வருகிறது. இங்கே முருகன் மேலெல்லாம் எந்த பக்தியும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், முருகன் மேலே உங்களுக்கு பக்தி இருந்தால் வடநாட்டில் கொண்டு போய் வச்சு தேரோட்டம் நடத்துங்க. முருகனுக்கு நடத்துவீங்களா? முதல்ல முருகனை சிவனின் மகன்னு கொண்டு போய் சொல்லுவீங்களா? அது வேண்டாங்க. இங்கே நம்மகிட்ட இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவங்க என்னைக்காவது இவர்களுடைய ஆட்கள், அதாவது நான் சொல்கிறேன் இந்த சனாதன பார்ப்பனர்கள் சுப்பிரமணியம்னு பேர் வைப்பாங்க, முருகன்னு பேர் வச்சுருக்காங்களா? முருகன்கிற பேரை நம்ம தான் வச்சுருப்போம். நம்மளுடைய சாதாரண இந்த இரும்பு வேலை பார்க்குறவர்கள் பாண்டு செட்டி தூக்குறவங்களாம் முருகன் இருப்பாங்க, கழுத்தில் முருகன் டாலர் போட்டிருப்பான். இவங்க ஒரு நாள் முருகன் பேர் வைக்கணும். சுப்பிரமணியன் என்ன அர்த்தம்? சுப்பிரமணியன் ஒரே பொருள் தானே, ஏன் வைக்கிறதுக்கு? இல்ல முருகன்னு சொன்னா அது தமிழ் கடவுள். முருகு அப்படின்னா இளமைன்னு அர்த்தம், இளைஞன் அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இளைஞன். செவ்வேள்னு சொன்னா பாதுகாப்பை வழங்குகிற கடவுள். இந்த முருகனுக்கும் அந்த சுப்பிரமணியனுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரம்மண்யம்னா பிராமணனை தூக்கி பிடிக்கிற, பிராமணியத்தை விசேஷமாக ஒளி ஊட்டுகிற, சூன்னா ஒளி, அப்படி பிரகாச செய்கிற ஒரு கடவுள் தான் இந்த சுப்பிரமணியன். முருகனுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா?
அப்போ முருகனையே இவர்கள் மதம் மாற்றியவர்கள் தங்களுடைய தேவைக்காக மாற்றி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பழனி கோயில் என்பது பழனி பண்டாரங்கள் கையில் இருந்த கோயிலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு 350 வருடங்களுக்கு முன்னால் ராமப்பையருங்கிற ஒரு தளவாய் ராமப்பையருங்கிற ஒரு நபர் தான் பார்ப்பனர்கள் கையில் மாற்றி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் மாற்றி தமிழர்கள் கையில், அதாவது தமிழ் வழி கடவுள், தமிழர், தமிழ் கடவுள்னே அவரை வந்து நம்ம பெருமைப்படுத்துகிறோம். அவருக்கு அர்ச்சனை தமிழிலும் செய்யப்படும் தான் இருக்கிறத தவிர தமிழில் அர்ச்சனை கிடையாது. இன்னும் கூடுதலாக வயலூர் முருகன் கோயிலில் அரசு நியமித்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அந்த இதில் வந்து அந்த அர்ச்சகரை இவர்கள் உள்ளேயே விடலை. அவர் மனதளவில் மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி கடைசியில் அந்த கோயிலை விட்டு கிளம்பிடுறேன்னு சொல்ல போக இவர்கள் அரசு போய் தலையிட்டு அவரை மீண்டும் கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகத்துக்கு நிறுத்தி வைத்தது. இதெல்லாம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற கொடுமைகள். அப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் கடவுளான முருகன் கிட்டையே தமிழர்கள் நெருங்க முடியாத நிலைமை இருக்குது. இதுதான் சனாதனத்தினுடைய அடையாளம். இதை எதிர்த்து தான் திராவிட இயக்கம் போராடிட்டு இருக்குது. இது வெறும் அரசியல் கட்சி கிடையாது. அரசியலில் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் உங்கள் சித்தாந்தம் இங்கே தானே இருக்க போகுது. உங்களுடைய சித்தாந்தம் இருக்கிற தண்டியும் எதிர் சித்தாந்தமான திராவிடம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அதுல 10% மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆர் ராசா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி நல்லா கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்களோ வர்றேன், திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் என்னோடு நீங்கள் மோதுங்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம், எதெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லிங்கன்னா நான் எத்தனைக்கும் ப்ரூஃப் தரேன், நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்கன்னு என்கிட்ட ப்ரூஃப் தாங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னும் கூச்சம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னா, காங்கிரஸ் காலத்தில் 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டது 1 லட்சம் கோடி என்னமோ தான், நாங்கள் 5 மடங்கு அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கப்படணும். ஏன்னா 2014க்கு முன்னாடி மக்களுடைய பொருளாதார நிலைமை என்ன இருந்தது, ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டோட அளவு என்ன, அன்னைக்கு நீங்கள் இப்படி யோசிக்காங்க. அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு குடும்பத்தில் 1000 ரூபா இருந்தால் குடும்பம் நடத்தலாம். இன்னைக்கு 10,000 ரூபா இருந்தால் கூட நடத்த முடியாது. அப்போ 10 மடங்குக்கு மேலே உயர்ந்துருச்சு நம்மளுடைய வருமான நிலைமை. நாங்கள் அந்த 10 வருஷத்தில் கொடுத்ததை விட இந்த 10 வருஷத்தில் அதிகமாக கொடுத்துட்டோன்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? எத்தனை % கொடுத்தீங்க, உங்கள் பட்ஜெட்டோட அளவு என்ன, இதைத்தான் ஆர் ராசா கேட்குறாரு. அது வந்து எத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடப்பட்டது, இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடிக்கு போடப்படுகிறது, அதில் உங்களுடைய பங்கு என்ன, எத்தனை % கொடுக்குறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் கூடுதலாக சொல்கிறாருன்னா அதை விட கம்மியாக தான் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இவர்கள் பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுத்தாங்களா, போய் இங்கேருந்து துணை முதல்வர் போய் கேட்டதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஸ் கொடுக்குறாங்களே தவிர ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டது தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்டு கேட்டு பெற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் முழுவதுமாக மனமும் வந்து இவர்களுக்கு மக்களுக்காக கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான் செய்தி. ஆளுநர் அவர்கள் RN ரவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வள்ளுவர் தான் வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு அடிநாதமா இருக்காரு, கற்க கசடர் அந்த திருக்குறள்லயே வந்து புதிய கல்விக் கொள்கை வழியில தான் வந்து எழுதியிருக்காரு அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. RN ரவி என்ன எதுவும் தமிழ் அறிஞரா? திருக்குறளுக்கு எதுவும் பொழிப்புரை போட்டிருக்கிறாரா? அதை எந்த குறள் அடிப்படையில் எந்த இடத்துல புதிய கல்விக் கொள்கைக்கான நாம்ஸ் அதில் இருக்கு? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எதை படிக்கிறியோ படித்ததுக்கு மாதிரி நீ அதை வாழ்ந்து காட்டுங்கிறது அது வந்து மாறல், அது சயின்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த ஆள் தமிழ் தெரியுமான்னு கேளுங்க, ஏதாவது தப்பாக சொல்லிடுறப்போறேன். ஏன்னா அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அதனால் அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் தமிழர்களினுடைய உணர்வுகளை ரொம்ப புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது வந்து ஒவ்வொரு வகைன்னா ஏறிட்டே இருக்குது தமிழர்களின் மூளையில். இது என்னைக்கு வந்து உச்சகட்டத்துக்கு போவோம், அது என்னைக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறது யாரும் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் யார், திருக்குறளில் என்ன இருக்குது, என்ன ஒரு 4 குறள் நீங்கள் வேகமாக சொல்லுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் கற்க கசடரவே உங்களால் சொல்ல முடியாது. அது தவிர்த்து ஒரு 10 குறள் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன், என்னோட பேசுவார்ல, அவர் சொன்னார்ல, ராஜா சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நான் RN ரவிக்கு சவால் விடுறேன். நான் ஒரு 50 குறள் அடிக்கிறேன், உங்களால் பேச முடியுமா? பீகாரில் போய் இருந்துக்கிட்டு நான் ஒரு பீகார் கவிஞரை பற்றியோ இதை பற்றியோ நான் வந்து கீழ்த்தரமாவோ அதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர வேறு எதையாவது பேசுகிறதா இருந்தால் அதுக்கு வந்து தக்க விளைவுகளை தமிழர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு என்னுடைய பதிலை சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, 70 ஆண்டுகளா பிரிட்டிஷோட பாடத்திட்டத்தை படிக்கிறோம், நமக்கு அறிவே வளரல இன்னும் அப்படின்னு சொல்றாரு. கோட்டு சட்டையை கழட்டி போட்டு கோவணம் கட்டிட்ட சொல்லுங்க. அந்த கோட்டு சட்டை யாருங்க கொடுத்தது? வெள்ளைக்காரங்க கொடுத்தது தானே. ஷூக்கு பாலிஷ் போடுறீங்களா, ஷூ யார் போட்டது? எதுக்கு போடுறீங்க ஷூ? நான் என்ன கேட்குறேன், ஷூ ஏன் போடுறீங்க?
அவன் வெள்ளைக்காரன் பனியில் குளிர் தாங்க முடியாமல் கோட்டையும் பேண்ட்டையும் ஷூவையும் போட்டான். நீங்கள் எதுக்கு போட்டீங்க? காந்தி அதனால தான் கோட்டு ஷூட்டு போட்டு படித்த காந்தி லண்டன்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் இங்கே கோவணம் கட்டிக்கிட்டார். அது வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்க முடியாது. இது ஏன் தத்துவம், அதனால் நான் கோட்டு சட்டை போட்டுக்கிட்டேன். நீங்கள் தான் பின்னுக்கு இழுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. மாட்டு வண்டியில் போகணும், கோமாதா கொலமாதான்னு போகணுங்கிறீங்களே. நீங்கள் எதுக்கு காரில் போகிறீங்க? எது ஏசி போட்டுக்கிட்டீங்க? எதுக்கு இவ்வளவு ஏக்கரில் ஆடம்பரமாக வாழ்கிறீங்க? இவ்வளவு சொகுசான இந்த மொபைல் ஃபோன் இத்தனை, நீங்கள் ட்விட்டர் கணக்கு வச்சுருக்கீங்களே, யார் கொடுத்தது? என்ன சனாதன காலத்தில் ட்விட்டரில் இருந்து தான் செய்திகள் வந்துச்சா? அப்போ சயின்ஸு கொடுக்குற எல்லாவற்றையும் அனுபவிப்பேன், எல்லா சுகபோகங்களையும் வாழ்ந்துக்கிடுவேன். ஆனால் வெள்ளைக்காரன் கல்வி மட்டும் வேண்டாம்னா அது ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ஐயா சாமின்னு நம்மலாம் கை கட்டிட்டு நின்னோம். இன்றைக்கி ஜனநாயக முறைப்படி கேள்வி கேட்குறோம்ல, அது பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நாமளும் படிக்கிறோம். அவர் என்ன ஐபிஎஸ்ஸாக தானே வந்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து பல ஐபிஎஸ்சிகள் வர்றாங்க, பல்வேறு சமூகங்கள்லேருந்து வர்றாங்க. அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? நீங்கள் எப்படி படிக்கலாம்? சூத்திரர்கள் எப்படி படிக்கலாம்ங்கிற கேள்வியினுடைய வேறு வடிவம்தான், அதோட வேறு வடிவம்தான் புதிய கல்விக் கொள்கை. நீங்கள் தேறி வரக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு கட்டமான பேரிகேடர்ஸ், அதுதான் 5ஆம் கிளாஸில் 3ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் தடைக்கற்கள். அதுக்குள்ளே நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு ஒகேஷனில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. மற்ற சமூகம்லாம் படிச்சு மேலே வரதுனால அவங்களுக்கு இது ஒரு நீண்ட பெரிய கேள்வி. ஒரு சனாதனத்தின் அடுக்கில் நாங்கள் அந்த கல்வி என்பது மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வேதத்துக்கு பேர் என்ன? வேதம் தான் கல்வி. வேதத்துக்கு தமிழ் பேர் என்ன? மறைப்பது தான், மறைச்சி வச்சிருக்கணும், அதை பகிரங்கமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே அவர்கள் அதாவது எப்போ அதை உருவாக்குகிறார்கள், அந்த திட்டத்தை உருவாக்கித்தான் வருணம் உருவாக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் பின்தங்கி கிடக்கிறோம். ஸோ பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் பிற்படுத்தப்பட்டதின் கடைசி பெட்டியில் தலித்துகளாகவும் நசுக்கப்படுவதன் பின்னணி என்பது இதில் தான் இருக்குது, கல்வியில் தான் இருக்குது. அந்த கல்வியை ஓப்பன் பண்ணி விட்டவர் தான் மெக்காலே. அந்த கல்வியை திறந்த வழியாக கொடுத்தவர்கள் தான் வெள்ளையர்கள். அதனால தான் வெள்ளைக்காரன் இதெல்லாம் அவங்களுக்கு கடுப்பை ஏற்படுத்துகிறது. ஓகே சார், இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.